வணக்கம் மக்களே, உங்களுக்காக இன்னைக்கு ஃபேண்டாஸ்டிக் டாஃபி பனானா எப்படி ரெடி பண்ணுறோம் வாங்க நம்ம கூட வீடியோலேயே பாருங்கள். இதை சைனீஸ் ஸ்வீட், பட் வீட்டிலே நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். நான் டெம்பரோ மாவு எடுத்துருக்கேன். இதை மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இதை சில்லு வாட்டரில் வச்சு கொஞ்சம் அவ்வளோ சில்லு இருக்காது, மீடியம் வாட்டரில் வச்சு நம்ம இதை ஸ்லோலி குக் பண்ணோம். அப்புறம் இன்னொரு ரிக்வெஸ்ட் உங்களுக்கு, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணான்னா ஒன்றுமே தெரியாது. எப்படி பண்ணுறீங்கன்னா இதை ஜஸ்ட் 3 நிமிஷம் வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தெரியும். நம்ம பனானா கட் பண்ணோம். பனானா இதே மாதிரி இல்லை, கொஞ்சம் பெருசாக கட் பண்ணோம். பெருசாக பனானா கட் பண்ணோம். நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அதே மாதிரி பனானா கட் பண்ணோம். கட் பண்ணிவிட்டு ஒரு எல்லாமே ஸ்கின் எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கடாயில் ஆயில் போடுறேன், ஃப்ரெஷ் ஆயில். கடாயில் ஃப்ரெஷ் ஆயில் போட்டு இதை சூடாகணும். சூடாகிச்சு இல்லைன்னா அதை பனானா இப்போ ஒரு பேட்டரில் போட்டு இப்போது சூடாகிச்சு ஆயில் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம். ஒரு பீஸ் ஃப்ரை பண்ணோம். நல்லா பபுள்ஸ் வந்துடும். பட் இதை ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணோம். இதே மாதிரி இதே சேம் குக் பண்ணோம். நான் போட்டிருக்கேன் பனானா. பாருங்கள், வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணும். பிடிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு வீடியோ பிடிக்கும், எத்தனை பேருக்கு பிடிக்காது. பிடிச்ச ஆளுக்கு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இதே மாதிரி சூப்பர் வீடியோ எடுத்து வர அதே கடையில் கேஷ்நெட், இதான் முந்திரி, தமிழில் முந்திரி சொல்லுவோம்ல, கேஷ்நெட்டு. இப்போது முந்திரி எடுத்து சைடில் வச்சுருக்கேன். கடையில் சுகர் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணோம். அதில் மேலே ஹனி போட்டிருக்கேன். ஸோ ஹனி கூட வச்சு இதை நல்லா கரமல் ரெடி பண்ணோம். ஆக்சுவலி தண்ணியில் ஊற்றக்கூடாது, ஸ்லோ ஃப்ளேமில் இதே மாதிரி குக் பண்ணோம். ஜாஸ்தி ஃபயர் ஆயிடுச்சுன்னா அடி பிடிச்சிரும். இதை ஸ்லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணோம். நீங்கள் கண்டிப்பாக வீடியோலேயே பாருங்கள் எப்படி பண்ணுறா. நீங்கள் கூட அதே மாதிரி செய்யலாம் வீட்டிலே ஈஸியாக. உங்களுக்கு நன்மைகள் வந்துச்சுன்னா இதை ஈஸியாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் வீட்டிலே. ஈஸியாக டெசர்ட் சூப்பர் இருக்கும், டேஸ்டி இருக்கும், ஃபேண்டாஸ்டிக் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்ல டிஷ் உங்களுக்காக எடுத்து வரேன் கைஸ். ப்ளீஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம ஐஸ் வாட்டரில் போடுறோம். ஐஸ் வாட்டரில் போட்டோன்னா சீக்கிரமாக சில்லு ஆகிடும். அப்புறம் அந்த காரமல்ல போட்டிருக்கு நல்லா டைட்டாகிடும். ஸோ நம்ம ஐஸ் வாட்டரில் போட்டு இப்போது எடுக்கிற போகிறோம். ஐஸ் வாட்டரில் எவ்வளோ பீஸ் ரெடி பண்ண எல்லாமே ஐஸ் வாட்டரில் போட்டிருக்கு. நீங்கள் கூட இதே மாதிரி போடுங்க ஐஸ் வாட்டரில். இதான் நம்ம ப்ரோசஸ்ஸு. ஐஸ் வாட்டரில் போட்டால் நல்லாயிருக்கும்னா டைட்டாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதனால தான் நான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சொல்கிறேன். ஃபுல்லாக கட் பண்ணிங்கன்னா ஒன்றுமே தெரியாது. இப்போ எடுத்து ஒரு பவுலில் போட்டால் எவ்வளோ சூப்பராக ஷைனிங்காக வந்துச்சு நம்ம பனானா. பார்த்தீங்களா, சூப்பராக வேறு லெவல் ஷைனிங் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டிலே கண்டிப்பாக ட்ரை பண்ண பாருங்கள். ஈஸியாக இருந்துச்சு. மேலே லைட்டாக ஹனி போட்டிருக்கு. ஹனி போட நல்லா கிளேஸிக்கு இருக்கும். சூப்பர் சாப்பிட்டானா வேறு லெவலில் இருக்கும். இதை கண்டிப்பாக ஒரு கார்னிஷிங்க்கு செஸ்மி சீட் போட்டிருக்கு. அப்புறம் மேலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் கேஸ்டன்ட் இருக்குது நம்ம கூட. அந்த கேஸ்டன்ட் கூட நம்ம சேர்த்த போட்டால் இதை நம்ம ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக டெசர்ட். இதை வச்சுலே சைக்கிள் நீங்கள் ஐஸ்கிரீம் கூட வச்சுட்டு சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக காமெண்ட்லேயே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி வேணுமா காமெண்ட்லேயே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.